இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இஸ்ரேலுடைய இராணுவமும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆளும் அதே போன்ற எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக துருக்கிக்கு எதிரான சில கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீடியாக்கள் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, காசாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள்ல, காசாவை மீண்டும் டெவலப் பண்ணுகிற விவகாரங்கள்லையோ அல்லது காசாவுக்குள்ள வருகிற சர்வதேச படைகள், இது சர்வதேச படை என்கிற பெயரில் வரப்போகுதா அல்லது யுஎன்னுடைய ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை என்கிற பெயரில் வரப்போகுதாங்கிற ரெண்டு கேள்வி இருக்குது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சர்வதேச படை என்கிற பெயரில் உள்ள வரக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள். இதற்கான காரணமும் மிக தெளிவாக இன்றைய இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஏன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதேச படை என்பதை மறுக்கிறார்கள், அதே நேரத்தில் ஐநாவினுடைய அமைதி படையை ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்? என்னன்னா, சர்வதேச படை என்று வரும்போது இந்த சர்வதேச படைக்குள்ள யார் யார் வரணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இஸ்ரேல் சொல்கிறார்கள். குறிப்பாக சர்வதேச படையில் UAE ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஈஜிப்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இந்தோனேஷியா சுஃபியாண்டோ ஏற்கனவே எங்க படைகளை நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படியான சில நாடுகளுடைய படைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஐநா அமைதி காக்கும் படை என்று வரும்போது ஐநா அமைதி காக்கும் படையில் அதிகமாக யார் உள்ளே இருப்பாங்கன்னா துருக்கியினுடைய படைகள் உள்ளே இருப்பார்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐநா அமைதி காக்கும் படை உள்ளே வருவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்கிறார்கள். இஸ்ரேல் ஐநா அமைதி காக்கும் படை வரக்கூடாது, சர்வதேச படைகள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் துருக்கி சர்வதேச படை வந்துட்டா அதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். UAE ஓகே, அதே மாதிரி ஈஜிப்ட் ஓகே, சுபியாண்டோ அவருடைய இந்தோனேஷியாவில் படை அனுப்புறாரா ஓகே, துருக்கி உள்ள வரக்கூடாது, இப்படி சொல்லிடுவாங்க. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாகவே துருக்கி எக்காரணம் கொண்டும் காசாவுக்குள்ள வரக்கூடாது என்று பிடியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பல முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். இது சாத்தியமா என்பதும் இந்த இடத்தில் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை ஒரு விரிவான கட்டுரையை இது தொடர்பாக எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ சொன்ன கருத்துக்கள், அதே போன்று அமெரிக்காவின் துணை அதிபர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள எந்த சர்வதேச படை வாரினாலும் இஸ்ரேலுடைய அனுமதியோடு தான் வருவாங்க. இந்த வேர்டு எதுக்கு சொல்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் படை வந்தால் இந்த மாதிரி வரலாம் என்று அவங்க தீர்மானிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் நிலைமை அப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ட்ரம்பினுடைய நிலைப்பாடு இதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஹெரேட்ஸ் உடைய பத்திரிகை மிக தெளிவாக சொல்கிறது.